2வது ரத்த வாந்தின்றது வந்து 100% இதுல சாத்தியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் சுருங்க ஈரல்லேருந்து வெளிய வரக்கூடிய ரத்த குழாய்கள் 4, 5 இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உணவு குழாயும் வயிறு ஜங்ஷனா இருக்கிற இடத்துல ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாரி வயித்துல ஒரு இடம் கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாரி நம்மளோட குடல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஆசன வாய் கிட்ட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாரி 4, 5 இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஈரல் வந்து சுருங்க இந்த ரத்த குழாய் ஜங்ஷன் எல்லாம் பிரஷர் ஏறும். பிரஷர் ஏற வெடிக்கும். இது பேர் தான் ஈசோபேஜியல் வேரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பயங்கரமான ஒரு ரத்த வாந்தி எடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன். இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஈரல் சுருக்க நோய் வந்து செயலிழந்து, இப்ப ஈரல் செயலிழந்து போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்குன்றது குறிக்குது. எதுனா இந்த ரத்த வாந்தி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு உடனே கிரிட்டிக்கலா நம்ம வந்து எமர்ஜென்சியா அட்மிட் பண்ணி உடனே அந்த ரத்த வர இடத்த வந்து பேன் பண்ணுவாங்க. அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு ஷாக் மாதிரி வச்சு லேசர் மாதிரி வச்சு உடனே வந்து ரத்தத்தை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, லிவர் வந்து ஒரு சிவியர் ஃபெயிலியரால போனாதான் இந்த மாதிரி ரத்தம் வரும் அப்படின்றது நம்ம பாயிண்ட். இப்போ ரோபோ சங்கர்லாம் வந்து ரொம்ப நாளாவே இந்த சிகிச்சை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு தான் வந்து இருந்திருக்காரு, மஞ்சக்காமலை தாண்டி. ஸோ அப்படி வந்து இருந்தும் ஏன் இன்னும் அவருக்கு அந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தள்ளப்பட்டிருக்காருன்னு வந்து ஒரு யூகத்துல வந்து தெரிஞ்சுக்கலாமா? இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா லிவர் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து வெறும் மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர 100% ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் டேமேஜ்னு சுருங்கிடுச்சு, ஒரு 50% சுருங்கிடுச்சு, ஒரு 50% நல்லா இருக்கும். அந்த 50% மெயின்டைன் தான் பண்ண முடியும். அந்த 50% நார்மல் ஆகாது.